வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms சாப்டர் 114. ஸோ சங்கீதம் 114வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரீகவுண்ட் இல்லைன்னா ஒரு என்ன ரீகேப் பண்ணுறாங்க. எதுனா யாத்திரகத்தில் எப்படி எகிப்துலேருந்து அவங்க விடுதலை கிடச்சி வந்தாங்களோ அதை என்ன பண்ணுறாங்க இந்த சங்கீதத்தில் ஒரு ரீகேப் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி பண்ணுறாங்க பாருங்க, எப்படி டீட்டெயில்டாக எப்படி ஒரு பொயட்டிக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு பாருங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்க. See look back, Jordan turn back, the mountains skip like rams and the hills like lambs. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு அந்த சங்கீதத்தையே ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, வாட் ails you ஓ see that if கடலே உன்னை எது பயமாடுத்துது, உனக்கு எது கஷ்டம் கொடுக்குது, நான் ஏன் பயந்து ஓடுற? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, அவங்களே என்ன சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் யாரு, ஆண்டவரோட பிரசனத்தை, the presence of God is making this rock turn into a flint. ஸோ என்ன பண்ணுது, ஆண்டவரோட பிரசன்னம் என்ன பண்ணுதான், இந்த தண்ணியை வந்து விலைக்கு விடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஒரு ரீகேப் பண்ணுறாங்க. எதை ரீகேப் பண்ணுறாங்க, யாத்திரகத்தில் எப்படி அவங்களுக்கு விடுதலை கிடைச்சதோ அதை என்ன பண்ணுறாங்க, ரீகேப் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 7 to 8. ஸோ Psalms chapter 114 verse 7 to 8 which says, Tremble, O earth, at the presence of the Lord, at the presence of the God of Jacob, who turns the rock into a pool of water, the flint into a spring of water. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். Tremble, O earth, at the presence of the Lord, at the presence of the God of Jacob, who turns the rock into a pool of water, the flint into a spring of water. ஸோ இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க போகிறது சிம்பிளான விஷயம். ஏன்னா இவங்க இந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறாங்க, செங்கடலை பிளக்கிறது, செங்கடலை தாண்டி போகிறத பற்றி தான் என்ன பண்ணுறாங்க இந்த சங்கீதத்தில் பேசுகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எப்படி பேசுகிறாங்கன்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்சர்வ் பண்ண போகிறோம். எப்படி பொயட்டிக்காக நேச்சுரலாக சொல்ல, தண்ணி வந்து காற்று அடிச்சது, தண்ணி வந்து ரெண்டாக பிரிஞ்சிச்சு, அதுக்கடுத்து என்னாச்சு நாங்கள் தாண்டி போகணும்னு சொல்லாமல் எப்படி ஒரு பொயட்டிக்காக ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒரு எமோஷ்னலாக எப்படி அதை சுற்றி கடிச்சு காட்டுறாங்கன்னு பாருங்க, சுற்றி வச்சு சொல்கிறாங்கன்னு பாருங்க. O earth, at the presence of the Lord, at the presence of the God of Jacob, who turns the rock into a pool of water, that flint into a spring of water. அதுக்கடுத்து எதனால் ஆகலாம், அந்த தண்ணிக்குள்ள இருக்க இன்டர்னல் ப்ராசஸ் ஆகலையா, ஏதோ ஒரு லக்குனால ஆகலையா, அவங்களே என்ன சொல்றாங்க, ஆண்டவரோட பிரசனத்தினால தான் என்ன ஆச்சான் இந்த அற்புதம் நடந்தது. ஸோ எப்படி சொல்றாங்க, ஒரு பொயட்டிக்கா அழகா எக்ஸ்பிரஷனோட அதை சொல்லிட்டு வீட்டில் யாருக்கு நன்றி சொல்றாங்க. இது நேச்சுரலாக நடக்காதது, வெறும் எங்களோட ஆண்டவர் யாவையால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவரோட பிரசனத்தினால, அவரோட பிரசன்ஸ்னால தான் என்ன ஆகுது இந்த அற்புதம் நடந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, எஸ்பெஷலி இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது, ஆண்டவரே நீங்கள் இந்த இதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்தீங்க, எங்களுக்கு இந்த சோதனை விடுதலை கொடுத்தீங்கன்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறதோட நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் எக்ஸ்பிரஷனாக நம்ம ப்ரைவேட் ஜெபத்திலையோ இல்லைன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் உங்கள் சாட்சியில் கூட என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிரஷனோட சொல்லுங்கள் ஆண்டவர். அப்படி என்ன பண்ணுங்க, முழு உள்ளத்தோட இவ்வளோ பண்ணியிருக்கீங்க ஆண்டவர். இந்த சங்கீதத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஷனோட சொல்லியிருக்காங்க. செங்கல் பிளந்தது நாங்கள் நடந்தது சொல்கிறத எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, பொயட்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணோம், ஆண்டவர் பண்ணுற ஃபஸ்ட்டு நன்மைகளுக்கு என்ன பண்ணோம், ஆர்டினரி டேர்ம்ஸ் இல்லாமல் ஜபத்திலேயாச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லுங்க, அந்த எக்ஸ்பிரஷனோட அந்த பொயட்டிக் வேவோட சொல்லுங்க. ரெண்டாவது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இதுல இருந்து நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்த ஒரு தீம் மாதிரி என்ன பண்ணும், ட்ரஸ்ட் இன் காட், ஆண்டவர் மேலே என்ன பண்ணுங்க, நம்பிக்கை வைங்க. ஏன்னா இவ்வளோ அற்புதமான விஷயத்த வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீங்கள் எவ்வளோ பண்ணாலும், பிகாஸ் இட்ஸ் பியாண்ட் நேச்சர். இந்த செங்கடல் பிளக்கிறது, இஸ்ரேல் மக்கள் எகிப்துலேருந்து வரப்போதே நிறைய பியாண்ட் நேச்சுரல் திங்ஸ் நடந்தது, ஃபிசிக்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்கள் நடந்தது, சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடந்தது. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ஆண்டவர் தான் நம்மளோட ஆண்டவர், அவர் தான் என்ன இருக்காரு, நம்ம கூட இருக்காரு, அவரோட பிள்ளை தான் நம்ம. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், we should always stay strong in faith and we should always trust in him. ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஆண்டவரை துதிக்க போது, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போது என்ன பண்ணலாம், எமோஷ்னலாக சொல்லுங்க, முழு உள்ளத்தோட சொல்லுங்க, சிம்பிளாக சொல்லாமல் ஆண்டவரே எனக்கு கடன் பிரச்சனை நீர்த்தீங்க நன்றி, அந்த மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி முழுசாக என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு சொல்லலாம். ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார், இஸ்ரேல் மக்களை வீழ்த்த அதே ஆண்டவர், இஸ்ரேல் மக்களை எகிப்துலேருந்து மீட்டு கொண்டு வந்த அதே ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். நம்ம என்ன பண்ணுவோம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதனால என்ன இருக்கும், நம்ம தைரியமாக விசுவாசத்தை கைவிடக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion, this reminder that Lord, you are worthy of praise, you are worthy of thanksgiving, Lord.
Lord, give us the knowledge, give us the wisdom, and give us the grace to praise you in a way that is worthy of you, Lord. And Lord, secondly, Lord, help us always remember that even in times of difficulty, even in times of testing, that Lord, you are always there, that you always reign over all situations, Lord. And Lord, help us to sustain our faith, and Lord, let us not doubt you at all, Lord. All of this in Christ's name I pray. Amen.